everybody together இன்னும் சத்தமா மனசார வெல்லும் தமிழ் பெண்களாக நம்ம ஒவ்வொருத்தையும் மாற்றிய நமது அன்பான முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கத்துக்குள் வருகை தந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நமது அன்பான முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட இந்த அரங்கத்துக்குள்ள ஒரு வெல்கம் கொடுக்கலாம். Everybody together இன்னும் சத்தமா இந்தியாவுல எந்த மாநிலமும் தொட முடியாத வளர்ச்சி 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு. மாண்புடன் ஆட்சி நடத்துவது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு முகமாக இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் இங்க உங்க எல்லாருக்காகவும் வருகை தந்திருக்கிறார். மீண்டும் அவருக்காக everybody together come on guys 1 2 3 everyone. தமிழ்நாடு முதலமைச்சருடன் இணைந்து தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் தன் நவீன அணுகுமுறையாலும் எளிய அணுகுமுறையாலும் புது வண்ணம் பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வைக்கிறோம். தேங்க்யூ so much. வெல்லும் தமிழ் பெண்கள்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுடைய ஹெல்த்தை பத்தி அவங்களுடைய மனநிலம் எவ்வளவு நல்லாக இருக்கணும், உடல்நிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோம். அவங்க மேடையில வந்து பேசின விஷயங்கள் நெகிழ்ச்சியாக இருந்தது, உரிமையாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அடுத்தபடியாக பெண் ஆளுமையை கொண்டாடக்கூடிய இந்த மேடையில நிறைய பேர் வந்து பேச போறாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற இந்த பெயர் ஏன்? சும்மா இன்னைக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போங்க, ஒரு தனியார் அலுவலகத்துக்குள்ள போங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போங்க, அங்க எங்கெல்லாம் பவர் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இன்னைக்கு பெண்கள் தான் ஆளுமையில் இருக்காங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பெருமையாக இருக்கும். அதற்காகவே நமக்காகவே ஒரு கை தட்டிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம எந்த கேட்டகரியிலையும் போல நம்மளுடைய உழைப்பால் நம்ம படிப்பால் மட்டும்தான் அங்க போய் சேர்ந்திருக்கோம். அதற்காகவே ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். அண்ட் அந்த காட்சியை தான் இங்க இந்த மேடையில நம்ம கொண்டாட போகிறோம். இப்பொழுது இந்த மேடையில அந்த தமிழ் பெண் ஆளுமைகளை வெல்கம் பண்ண போறோம். அத்தனை கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவிகள், அத்தனை நகராட்சி தலைவிகள், ஊராட்சி தலைவர், த சேர்மன், பிரசிடென்ட், பெண் பாசஸ், மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு தமிழ்நாடு பெண்கள் கம்பீரமாக இந்த மேடைக்கு வர போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துருங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த மேடையில் வருக வருக. ராஜேஸ்வரி மாவு இருக்காங்களா? ராஜேஸ்வரி மேம் வணக்கம். பெண் பஞ்சாயத்து தலைவர் சொல்லுங்க. தலைவி சொல்லுங்க மேம். கவுன்சிலர் சொல்லுங்க மேம். சொல்லுங்க. நான் என்னோட பேரு ராஜேஸ்வரி, வத்திராயிருப்பு பேரூராட்சியில இருந்து வந்திருக்கிறேன். 10வது வார்டோட முதல் பெண் கவுன்சிலர் நான் என்பதுல சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வெற்றி கிடைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. என்ன சொல்றது, வெளியில வெற்றி வேட்பாளர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லும் போது வெளியில படியை விட்டு கீழே இறங்கும்போது போலீஸ் கார்டு வந்து, இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்னை மேடம்னு சொன்னது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. மேடம்னு சொல்லும் போது யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். என்னோட வீட்டுக்காரு, உன்னதாம்மா கூப்பிடுறாங்க, உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னாங்க. மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிடம் வரைக்கும் கொண்டு போய் விடுவோம், நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க.
இல்லை சார் நான் என்னோட வீட்டுக்காரோடய போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை மேடம் இது எங்களோட கடமை, நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் வார்டிலே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க. என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க. முன்னாடி என்னோட அப்பாவை வச்சு என்ன அடையாளப்படுத்துவாங்க. எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவரோட பொண்ணாக தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவை 10வது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவை அவர் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்க போனாலுமே எங்கேயாவது போயிட்டு இருந்தாலுமே கவுன்சிலரோட பொண்ணு போகுதுங்க, 2 பேர் போகிறாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எனக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது. ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும். பெரிய அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. இது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கல, இங்க இருக்க அத்தனை பேருக்கும் கிடைச்ச அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். மேடம், தேங்க்யூ மேடம். சத்யா மேம் சொல்லுங்க. என் பேர் சத்யா மேடம். நான் நகரமன்ற உறுப்பினர், நெல்லிக்குப்பை நகராட்சி. நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து தான் நான் வந்தேன். எனக்கும் வந்து சில கனவுகள், லட்சியங்கள் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னுடைய ஏழ்மை நிலை வந்து அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. ஆனால் எனக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைஞ்சுது. அந்த கனவுக்கும் லட்சியத்துக்கும் என்னுடைய கணவர் வந்து உயிர் கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு சுய உதவி குழு ஆரம்பிக்க சொன்னாங்க. 2003 நான் ஒரு சுய உதவி குழு ஆரம்பித்தேன். மக்களை போய் நான் கூப்பிடுறதுக்குள்ளேயே எனக்கு பெரிய விஷயமாயிடுச்சு. வெளியில் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் போய் பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு என்னுடைய தெருவே பார்த்தாக்கா மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் தான் அத்தனை பேருமே இருக்கிறாங்க. அந்த நிலையை நான் உருவாக்கினேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அடுத்து நான் செயல்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு வந்து நகரமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு லட்சியம் இருந்தது. அப்போ வந்து அதை என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் சொன்னேன். நான் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்மளால முடியாதுமா, அதை செயல்படுத்த முடியாது, ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ சொன்னாங்க, நம்மளுடைய கம்யூனிட்டின்னு பார்த்தாக்கா நம்ம 4 பேர் தான் இருக்கோம், ஜாதி அடிப்படையெல்லாம் இருக்குது, அது மூலியமா தான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. அப்போ வந்து கவுன்சிலர் பதவி இல்லை, இந்த ஊராட்சி அமைப்பு இல்லாமல் இருந்தது. அதை வந்து நான் சாதகமாக நான் பயன்படுத்திக்க ஆரம்பித்தேன். நான் நேரடியாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பித்தேன். மக்களுடைய குறைகளை என்னன்றதெல்லாம் நான் ஒரு சர்வே மாதிரி நோட் புக் போட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் ஊர் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு மனுவாக கொடுக்க ஆரம்பித்தேன். மக்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ் கிளீனிங், கொசு மருந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த சமயம் கவுன்சிலர் இல்லாத அப்போ நான் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தேன் ஒரு மகளிர் குழு தலைவியாக. அதுவே எனக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. அந்த டைம் நான் என் கணவர்கிட்ட போய் சொன்னேன், நான் வந்து மக்களாக நின்னேங்க, எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கே, நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி சப்போர்ட் பண்ணாங்க.